கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டுடைய கிருபையினாலே நாம் கடந்த சமீப நாட்களாய் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். அந்த யோசேப்பின் குடும்பத்திலே முதலாவது யோசேப்பின் தாய் கர்த்தர் நல்லவை ராகேலை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபை குறித்து பார்த்தோம். மூன்றாவது யோசேப்பின் மூத்த சகோதரனாகிய ரூபனை குறித்து பார்த்தோம். நான்காவதாக அடுத்த சகோதரனாகிய இரண்டாம் சகோதரனாகிய சிமியோனை பார்த்தோம். ஐந்தாவதாக யோசேப்பின் மூன்றாம் சகோதரனாகிய லேவியை குறித்து பார்த்தோம். இப்படியாய் யோசேப்பின் வீட்டிலே யோசேப்புக்கு முந்தின மூன்று சகோதரர்கள் ரூபன், சிமியோன், லேவி மூன்று பேரையும் யோசேப்பின் அப்பா, யோசேப்பின் அம்மா என்று சொல்லி இதுவரைக்கும் 5 தேவ பிள்ளைகளை 5 பேரை குறித்து பார்க்க உதவி செய்தார். அதிலே லேவியை குறித்து 2 நாட்கள் வேத பாடமாக நடத்தப்பட்டது. முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியுமாக. அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த யோசேப்பின் குடும்பத்திலே அவனுக்கு முன் பிறந்ததான யூதா என்கிற மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இந்த யூதாவை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவை 8வது வசனம். ஆதியாகமம் 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இங்கு யூதாவே என்கிற அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்று சொன்னால், யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 4ஆம் குமாரன் தான் இந்த யூதா. யாக்கோபுக்கும் முதல் மனைவியும் ஏக மனைவியுமாகிய லேயாளுக்கு பிறந்த முதல் குமாரன் ரூபன், 2ஆம் குமாரன் சிமியோன், 3ஆம் குமாரன் லேவி. இந்த ரூபன், சிமியோன், லேவிக்கு அடுத்ததாக இந்த யாக்கோபுக்கும் லேயாளுக்கு பிறந்த 4வது குமாரன் தான் இந்த யூதா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. முதலாவது இந்த யூதாவை குறித்த ரத்தின சுருக்கமான 1-2 குறிப்புகளை நான் சொல்லிவிடுகிறேன். அதற்கு பின்பு இந்த யூதாவை குறித்து நீங்கள் அறிந்திராத சில வசனங்களையும் சில சம்பவங்களையும் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை தேவன் அனுமதித்தால் யூதாவை குறித்த வேத பாடம் இன்றைக்கு முடிவடையும். இல்லாவிட்டால் நாளை மற்றும் நாளைய மறுநாளும் இந்த யூதாவை குறித்த வேத பாடம் தொடரும். ஏனென்றால் யூதாவை குறித்த ஆசீர்வாதங்கள், யூதாவை குறித்த சாபங்கள், யூதாவின் ஆதி அடர்ந்த காரியங்கள், யூதாவின் இறுதி நாட்கள் என்று பல பகுதிகள் வேதாகமத்திலே காணப்படுகிறது. யூதா என்று சொன்னால் பொதுவாய் எல்லாருக்கும் தெரிந்த என்ன அர்த்தம்? யூதா என்றால் துதி. அவன் தேவனை துதிப்பான். ஏத சொல்றானக்கா, யுத்தத்துக்கு புறப்படுகிறவன் யார் என்று கேட்ட போது யூதா புறப்பட்டான். அதனால சொல்றோம் அவன் தேவனை துதிக்கிறவன் என்று சொல்லி எல்லாரும் அதை சொல்லுவாங்க. ஆனால் யூதாவை குறித்து நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்களும், நிறைய வாக்குத்தத்தங்களும், நிறைய தீர்க்க தரிசனங்களும், நிறைய நன்மையான காரியம் தான் சொல்லப்பட்டு. ஆனால் நீங்கள் வேதத்திலே உள்ளே போக 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 பார்த்தா இந்த யூதாவை குறித்து மிக கீழ்த்தரமான சம்பவங்களும், மிக அருவருப்பான ஜீவியங்களும், மிக கேவலமான சில செயல்களும் கூட சொல்லப்பட்டிருக்கு. அதனால யூதா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக ஒரு கட்டம் வந்தபோது தேவனால் வெறுக்கப்பட்டதாய் மாறினது. அடுத்த கட்டம் வந்தபோது தேவனே யூதாவை சபிக்கிறவராகவும் மாறினார்.
இன்னொரு கட்டம் வரும்போது யூதாவின் கோத்திரத்திலும் யூதாவின் தலைமுறையிலும் யூதாவிலும் தேவன் அக்கினியை தீ கொளுத்துகிறவராய் மாறினார். இப்படி யூதாவை குறித்த ஆரம்பத்துல யாக்கோபு சொல்லும் போது வானளாவிய ஆசீர்வாதங்களும், அதற்கு பின்பு இந்த யூதா என்பவன் தாமாரிடத்தில் செய்த சோதரம் அந்த பால் உணர்வு கிரியைகளும், அதற்கு பின்பு கர்த்தர் நல்லவர் அவன் யுத்தத்துக்காக எழும்பினதும், அதற்கு பின்பு அவர் யூதேயா தேசம் யூதாவும் பென்யமீனும் கூட்டு சேர்ந்ததுனால இவங்க 2 பேர் சேர்ந்துதான் யூதேயா தேசத்தை உருவாக்கினார். அப்போ இந்த யூதாவும் பென்யமீனும் சேர்ந்ததால் ஒரு யூதேயா தேசம் உருவானது. அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த யூதேயா தேசத்துல மகா தீட்டானவைகள் நடந்தது. அப்புறம் அந்த யூதேயா தேசத்துல ஏற்ற ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் வந்தார். அதற்கு பின்பு பார்த்தால் அந்த யூதேயா தேசத்து மக்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்படி இந்த யூதாவுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அதாவது யூதாவை குறித்த முழு சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிராமங்கள் மற்றும் நகரங்களிலே அந்த தார் ரோடு இருக்கும். அந்த தார் ரோட்டில் வேகத்தடை இருக்கும். சில இடத்துல வேகத்தடை எப்படி போட்டிருப்பாங்கன்னா 3-4 வேகத்தடை ஒரே இடத்துல மேடு மேடா இருக்கும். ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியை ஏறினா ஒரு மேட்டில் ஏறி இறங்கி போயிட முடியாது. அது தவிக்கிட்டே ஜம்ப் பண்ணி போற மாதிரி இருக்கும். அதாவது ஏறும் இறங்கும். எப்படி இந்த தார் சாலையிலே 3 அடுக்கு 4 அடுக்கு அந்த வேகத்தடைகள் இருக்கிறதோ, அது ஏறி இறங்கும் வண்ணமாக இருக்கிறதோ, அதே போல் முழு வேதாகமத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யூதாவின் காரியங்கள் ஆசீர்வாதமும் சாபமும், அவசர நன்மையும் தீமையும் என்று மாறி வரும். இன்னும் இந்த யூதாவின் ஜீவியத்தை உங்களுடைய 2 கை இல்லாட்டி உங்க இடது கையை வச்சு நான் உங்களுக்கு ஓமையா சொல்ல விரும்புறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த செய்தியை கேட்கிற நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க இடது கைய அப்படி இழுத்து நல்லா இறுக்கி மூடுங்க. இந்த கையை இழுத்து நல்லா இறுக்கி மூடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 4 விரல்கள் சோத்திரம் இறுதி பகுதி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோத்திரம் அப்படியே கை வச்சு தடவி பார்த்தா முதலாவது ஆள்காட்டி விரல் உயரமா இருக்கும். அப்புறம் இடையில பள்ளம் இருக்கும். அப்புறம் நடுவிரல் உயரமா இருக்கும். அப்புறம் பள்ளம் இருக்கும். அப்புறம் சுண்டு விரல் வரும். இப்படி மேடும் பள்ளமும் எப்படி ஒரு கையில மாறி வருகிறதோ, அதே போல யூதாவின் வாழ்க்கையும் நன்மையும் தீமையும் ஆசீர்வாதம் சாவுமாய் மாறி இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இங்கு நான் சொல்ல வேண்டும். யூதாவுடைய துவக்கமும் யூதாவுடைய முடிவும் பார்த்தால் அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த யூதா அவனுடைய ஜீவியத்துல கர்த்தர் நல்லவன். நீ இந்த யாக்கோபு லேயாளுக்கு 4ஆம் குமாரனாக பிறந்த. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவன். இந்த யூதாவுக்கு முன்னாடி பிறந்த ரூபன், லேவி, சிமியோன், இந்த 3 பேருக்கு கிடைக்க வேண்டிய புத்திர சுதந்திரம், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அந்த 3 பேருக்கு கிடைக்காம 3 பேர் தாண்டி யூதாவுக்கு கிடைச்சிச்சு. இந்த சேஷ்ட புத்திர பாகம் ஏன் அந்த 3 பேருக்கு கிடைக்கல, 4ஆம் நபராகிய யூதாவுக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா, இந்த மூத்தவனாகிய ரூபன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினான். அது அவன் செய்த மகா பெரிய அந்தரங்க பாவம். 2வது சிமியோனும் லேவியும் தன் சகோதரி, கர்த்தர் நல்லவன், தன் சகோதரி தீனாளுக்காக வைராக்கியம் கொண்டு போய் மற்றவர்களை வெட்டி கொலை செய்து யாக்கோபுடைய வாசனையை கெடுத்து போட்டார்கள். இப்படி ரூபன் செய்த அந்தரங்க பாவமும் சிமியோனும் லேவியும் செய்த பட்டயத்தின் பாவமும் அவங்களுக்கு
கர்த்தர் நல்லவே. சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை இழக்க பண்ணினது. அந்த 3 பேருக்கு கிடைக்காத அந்த சிரேஷ்ட புத்திர பாகமானது இந்த யூதாவுக்கு கிடைத்தது. கர்த்தர் நல்லவே. இது ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா, மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த யூதாவிடத்து நல்ல ஒரு கிரியை என்னன்னாக்கா, ஒரு நாள் எகிப்து கானான்ல இருந்து யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்துக்கு போறாங்க. அப்போ அங்க யோசேப்பின் வேலையாட்கள் என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபுடைய கடைசி குமாரனாக பென்யமீனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவன் இங்கே இருக்கட்டும், அவனை ஜெயில அடைக்கிறோம், நீங்க வந்த பிறகு விடுவிக்கிறோம். அப்போ இந்த பென்யமீனுக்காக பரிந்து பேசுனது யாருனாக்கா இந்த யூதா. அப்போ இந்த யூதா கிட்ட பரிந்து பேசுகிற ஒரு பக்குவம் இருந்தது, பரிந்து பேசக்கூடிய தைரியமும் இருந்தது. அதே யோசேப்பின் நாட்கள்ல அவனுடைய பானபாத்திரம் திருடப்பட்டு விட்டது என்று சொல்லி யோசேப்பின் சகோதரர்களை யோசேப்பின் அதிகாரிகள் வந்து பிடித்து மீண்டும் எகிப்துக்கு அழைச்சு கொண்டு போயிடுவாங்க. நீங்க பைபிள படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட அந்த யோசேப்பின் சகோதரர்களுக்காக துணிந்து தைரியமா பேசினவன் இந்த யூதா. தன் கடைசி தம்பியாகிய பென்யமீனுக்காக பேசினவனும் இந்த யூதா. தன்னோடுக்கு எல்லா சகோதரர்களுக்காக பரிந்து பேசினவனும் இந்த யூதா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நிறைய காரியங்களை செய்யலாம். இதுல யூதாவை குறித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமானதும் நான் வியந்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு கட்டம் வரும்போது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு தெரிந்துவிட்டது. யாக்கோபு உயிரோடு இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிந்துவிட்டது. இப்ப யோசேப்பு என்ன செய்யறான், தன் தகப்பனை எப்படியாவது கானான்ல இருந்து எகிப்துல கொண்டு வந்து தன்னோடு வச்சுக்கணும், தன் தகப்பனை பார்க்கணும், தகப்பனை பராமரிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த யோசேப்பு தகவல் சொல்லி அனுப்புறான். அனுப்பி நீங்க இங்க வரணும்னு சொன்ன யாக்கோபு என்ன பண்றான் தெரியுமா, நம்ம எல்லாரும் போறதுக்கு முன்னாடி யூதா இங்க வா, நீ போய் ஆயத்த வேலைகளை செய் அப்படின்னு. ஆயத்த வேலைகள், அதாவது யாக்கோபு போய் எகிப்திலே தங்குவதற்கும் யாக்கோபுடைய குமாரர்கள் வாசம் பண்ணுவதற்கும் அங்கு கோசே நாட்டை உருவாக்குறது, எல்லைகளை விரிவாக்குவது, அப்புறம் யாக்கோபை கூட்டு போறதுக்கு ரதங்களை ஆயத்தப்படுத்துவது என்று சொல்லி யாக்கோபு பின்னாக வருவதற்கு முன்கூட்டிய ஆயத்த வேலை செய்தவன் இந்த யூதா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 46:28. கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யோசேப்பு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாக இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு. இப்ப கவனிங்க, தன் தகப்பன் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற இடம், ஏற்ற வீடு, பிரயாணத்துக்கு வேண்டிய வாகனங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற வேளையில இந்த யூதா காணப்பட்டார். இந்த ராத்திரி வேளையில இந்த அருமையான தேவனுடைய வேத பாடத்தை, இந்த நல்ல சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள, இங்க யூதாவை பாருங்கள். இவன் மூத்த குமாரனும் கிடையாது, கடைசி செல்ல பிள்ளையும் கிடையாது. இவன் 4ஆம் குமாரன். இவனுக்கு முன்பு 3 குமாரர்கள் யாக்கோபுக்கு இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு முன் இருக்கிற மூத்த சகோதரர்கள் 3 பேர். ஆனா இவன் 4ஆவதா இருந்தோம். முன்னாடி மூத்தவர்களாய் இருக்கிற ரூபன், சிமியோன், கர்த்தர், லேவி, இவங்கெல்லாம் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த யூதா பொறுப்படுத்தி செய்யும். அதனாலதான் தேவன் யூதாவை தெரிந்து கொண்டார். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை அல்ல தட்டுறாங்க, கூட்டத்தை அல்ல தட்டுறாங்க. கூட்டாக்கா வர முடியாது, கூட்டாக்க வேலை இருக்குது, கூட்டாக்க ஸ்கூல் இருக்குது, கூட்டாக்க டைம் இல்லை,
கூப்பிட்டாக்க டிராவல் இருக்குது, கூப்பிட்டாக்க பிள்ளைங்க வந்துருவாங்க, கூப்பிட்டாக்க ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்லி நான் நாளுக்கு ஒரு கதையை சொல்லி அள்ள தட்டுங்க. அப்படி அள்ள தட்டும் போது என்ன நடக்கும்? இந்த ரூபனுக்கும் லேவிக்கும் சிமியோனுக்கும் எப்படி சேஷ்ட புத்திர அதிகாரம் சுத்திரம் கை நழுவி போனதோ அப்படி நம்முடைய பல நன்மைகள் நம்மை விட்டு விலகி போயிடும். ஆனால் யூதாவை போல போய் யாக்கோபு சொல்றான், எப்பா நீ முன்னாடி போய் ஆயத்தப்படுத்தினோன்னு ஒன்னும் பேசாம வந்து ஆயத்தப்படுத்தினா அந்த தாழ்மையை, அந்த ஒப்பு கொடுத்தலை ஆண்டவர் பார்த்தார். அந்த யூதாவை இயேசுவின் தலைமுறைக்கே ஆசீர்வாதமாய் மாற்றி. இது எதை குறிக்கிறது? இணங்கி போகுதலை குறிக்கிறது. ஒரு ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொன்னா அங்கு பதில் பேசக்கூடாது. ஊழியத்திலே அனுப்பப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் பாஸ்டர் எஸ்எஸ்கே சாமுவேல் தான் வரணும், அவர்தான் போன் பண்ணணும், அவர்தான் கூப்பிடணும் என்பது கிடையாது. எஸ்எஸ்கே சாமுவேல் மூலமாக அனுப்பப்பட்ட கண்காணிகள் வருவார்கள், அல்லது ஸ்தானாபதிகள் வருவார்கள், அல்லது பாஸ்டர் சொன்னார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் வருவாங்க. அப்போ ஐயா சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாருன்னு சொன்னாக்கா அதுக்கு உடனே ஏற்றுக்கொள்வதும் உடனே கீழ்ப்படிவதும் தான் இந்த யூதாவின் ஆசீர்வாதம். இதுதான் இந்த யூதா கிட்ட காணப்பட்ட எத்தனையோ நற்கிரியையில எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நற்கிரியை இது. இந்த தகப்பனுக்கு வேண்டிய ஆயத்த வேலைகளை செய்ய. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளை, யோசேப்பு அதிகாரி தான், ஆனா அவன் இறங்கி வந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அவனுக்கு 1008 வேலைகள் இருக்கு, அவனுக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான பணியாட்கள் அவ்வளத்தையும் பார்க்கும். இப்போ தகப்பனுக்கும் தன் சகோதரர்களுக்கும் இடங்களையும் வீடுகளையும் பட்டணத்தையும் வாகனத்தையும் ஆயத்தப்படுத்துவது ஒரு தேவ பிள்ளை தேவை. அதுக்கு யூதா தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த இணங்கி போய் குனிஞ்சி நிமிந்து வேலை பார்க்கிறான் பாருங்க, அதுக்குதான் கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு நாள் ஒரு சாட்சிய நான் கேட்டேன். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஊழியர், அங்க ஒரு பிரம்மாண்ட பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல இடையில எல்லாருக்கும் தேநீர் என்று சொல்லக்கூடிய டீ ஆர் காஃபி கொடுக்கப்பட்டது. எல்லாம் கொடுக்கப்பட்டது. கொடுத்து முடிச்ச உடனே கர்த்தர் அந்த கிளாஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, கொண்டாந்து வச்சிட்டாங்க. வச்ச உடனே அங்க இருக்க அந்த டீ கொடுப்பதற்கு சப்ளை பண்ணுவதற்கு நியமிக்கப்பட்ட 2 வாலிப சகோதரர்கள், வாலிப தம்பிப்பா. டீ கொடுக்கும் போது 2 பேரும் இணங்கி வந்து டீ கொடுத்தார்கள். ஒருவன் ஊற்றி கொடுத்தான், ஒருவன் கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தான். ஆனால் டீ கொடுத்து முடிச்சிட்டு அந்த குடித்து முடித்த கிளாஸஸ் அண்ட் டம்ளர்ஸ்ல கலெக்ட் பண்ணும் போது ஒருவன் கலன்று விட்டான், ஒருவன் மட்டும் நின்று எல்லாரிடத்திலும் கிளாஸஸ் வாங்கிட்டு வந்து அது ஒரு இடத்துல போட்டான். வச்சுட்டு கடைசியில் அதை கழுவும் போது அந்த ஒருவன் தான் கழுவினான், மற்றொருவனும் அதை திசைக்கே வரல. எல்லாம் முடிந்தது. கடைசியா இவன் எல்லா கிளாஸ் எல்லாம் கழுவி கலெக்ட் பண்ணிட்டு வந்து கழுவி முடிச்சிட்டு கேட்கிறான், என்னையும் தானே ஐயா நியமிச்சாங்க, நீ எங்க போயிட்டு? அதுக்கு அவன் சொன்னான், டீ கொடுக்கறது தான் என் வேலை, யார் யாரோ குடிச்சே எச்சி கிளாஸ கழுவுறதும் டம்ளரை பொறுக்கிறதெல்லாம் என் வேலை கிடையாது. அது நீ செய்யணும் விரும்புறனா நீ செய். எச்சி கிளாஸ் சூத்திரமா பொறுக்க கழுவுறதுக்கும் சூத்திர டம்ளரை பொறுக்கிறதுக்கும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு படாரும் பேசிட்டு அவன் போயிட்டான். நடந்த சம்பவம் சில வருடங்கள் கடந்தது. வேகமாய் காலம் ஓடுகிறதல்லவா, சக்கரம் சொல்லதானே செய்யும். சில வருடங்கள் கடந்தது. ஒரு நாள் நடந்தது என்ன, அதே பட்டணத்தில் மீண்டும் ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ அங்க ஒரு செய்தியாளர் அழைக்கப்படுகிறார். அந்த செய்தியாளர் வரும்போது நல்ல சால்வைகள் போடப்பட்டு, மாலைகள் போடப்பட்டு, நல்ல பெருமையாய் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அவருக்கு செய்தியின் வாய்ப்பு கொடுக்கும்.
இப்ப அங்க செய்து கொடுக்க வந்தது யார் அப்படின்னாக்கா, முன்னொரு காலத்துல அதே பட்டணத்தில் நடந்த கூட்டத்துல டீ கிளாஸ கலெக்ட் பண்ணி ஓசத்துல அதெல்லாம் தாழ்மையோடு கழுவினான் பாருங்க. அந்த வாலிப தம்பியை தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரராய் மாற்றி ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாராக உருவெடுக்க வேண்டும். டீ கிளாஸ் பொறுக்கிறதும் டீ கிளாஸ கழுவுறதுக்கும் நான் வரலன்னு ஒருத்தர் சொன்னா பாருங்க, அவன் அதே ஊரிலே கூலி வேலை செய்து கொண்டு அங்கேயே இருந்தான். இப்போ சோத்திரம், இவர் பிரசங்கிக்கிறார், அவரோ தரையில உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கு. இது எதை குறிக்கிறது? தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே, தேவனுடைய ஊழியத்திலே, தேவ மனிதர்கள், தேவ போதகர்கள், தேவனுடைய ஆசாரியர்கள் ஒரு வேலையை ஆயத்தப்படுத்த சொல்லும் போது அங்கு தரம் தாழ்ந்ததா இருக்கலாம், இனம் குறைந்ததா இருக்கலாம். அது செய்வது பல நேரத்துல அசிங்கமாகவும் அருவருப்பானதாகத்தான் இருக்க வேண்டியது வரும். ஆனால் அது அசிங்கமாகவோ அருவருப்பானதாகவோ நினைக்காமல் அதை சந்தோஷமாய் கிறிஸ்து மரணவரைந்து தாழ்த்தினதை போல அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலைக்கு நாம் இணங்கினால் அன்றைக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது. கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிற தேவன் இப்படிப்பட்ட சின்ன சின்ன நற்கிரியைகளை கூட அவர் கணக்கில் சேர்த்து வச்சு எந்த இடத்துல தாழ்த்துனீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். இப்ப நான் சொன்ன முதலாவது யூதா என்று சொன்னால் துதி என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது யூதாவை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? யூதா பால சிங்கம் என்று சொல்லி ரொம்ப வைராக்கியமா பேசும். அவன் யூதா பால சிங்கத்தான். இந்த யூதாவின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் பால சிங்கத்தான், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா இந்த யூதாவின் வாழ்க்கையில இருந்த அடுத்த அருமையான காரியங்கள் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நியாயாதிபதிகள் 1:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த யூதாவோடு கூட கர்த்தர் கூடவே இருந்தார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவன் எல்லாரோடையும் இருக்கிறார் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான், அது இல்லாமல் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த எல்லாரோடும் ஆண்டவர் இருக்கிறவராய் இருந்தாலும் உலகத்தின் முடிவு வரையும் நான் ஒன்றை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாலும் சிலரோடு தேவன் பிரத்யட்சமான நிலைமையிலே இருப்பார். சிலரோடு தேவன் ரொம்ப அந்யோன்யமாய் இருப்பார். அப்படி அந்யோன்யமாய் ஆண்டவர் யாரிடத்தெல்லாம் காணப்பட்டாரோ அதிலே ஒருவன் தான் இந்த யூதா. அதைத்தான் நியாயாதிபதிகள் 1:19 சொல்லுவது, கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். இப்போ இந்த யூதாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் கூட இருந்தா, கூட இருக்கும்போது அங்க நம்முடைய வேலை என்னவா இருக்கும் தெரியுமா? சத்துருக்களை துரத்துகிற வேலையாயிருக்கும், எதிரிகளை விரட்டுகிற வேலையாயிருக்கும், பிசாசை அழிக்கிற வேலையாயிருக்கும், சாத்தானை மிதிக்கிற வேலையாயிருக்கும், அந்தகாரத்தின் ஆவிகளை அசுத்திரம் விரட்டி தள்ளுகிற வேலையாயிருக்கும். இப்படி ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலே அசுத்தமானவர்களையும் அசூசியானவர்களையும் அக்கிரமக்காரர்களையும் விக்கிரகங்களையும் அசுத்த ஆவிகளையும் ஏவல் ஆவிகளையும் மந்திரவாதங்களையும் பில்லி சூனியங்களையும் விழுந்து போனவைகளையும் தேவனால் நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் துரத்துகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலையாய் இருக்கும். இதற்கு தேவன் கூட இருக்கும். இப்போ இந்த நியாயாதிபதிகள் 1:19 சொல்லுது,
கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் அவர்கள் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். மலை தேசத்தார் என்று சொல்லப்படுது. அவர்கள் யார் என்று சொன்னா, பைபிள்ல நிறைய விதமான இனக்கணக்கான, அதாவது வேறு வேறு இனத்தின் மக்கள் நிறைய விதத்துல இருந்தாங்க. அதுல வேறு வேறு இனத்திலே ஒரு இனம்தான் ராட்சசதர். இந்த ராட்சசதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏறத்தாழ ஒரு ஓமைக்கு சொல்லணும்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுகிறது கோலியாத். அந்த கோலியாத் மாதிரி வாட்ட சாட்டமா இருப்பார்கள், நல்ல உயரமாயிருப்பாங்க. இந்த கோலியாத்தும் அவனோடு கூட 4 பேர், மொத்தம் 5 கோலியாத்துகள். அவங்களுமே ராட்சசதர்கள் என்றுதான் சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார். இப்போ இந்த மலை தேசத்தார் யாரா? ராட்சசதர். இவங்க வாட்ட சாட்டமா உயரமா மட்டும் கிடையாது, மற்ற மனிதர்களுக்கு 5 விரல் கையில, வலது கையில 5 விரல், இடது கையில 5 விரல், வலது காலில் 5 விரல், இடது காலில் 5 விரல். அது சொல்ற 5 20. ஒரு மனுஷனுக்கு 20 விரல்கள் தான். ஆனா ராட்சசதர்களுக்கு ஒவ்வொரு கையிலும் 6 விரல் இருக்கும், ஒவ்வொரு காலிலும் 6 விரல் இருக்கும். கிட்டத்தட்ட சோத்திரம் 24 விரல்களை உடையவர். அவங்க ஏற்றினா ஒரு பனைமரத்தை தூக்கி நிப்பாட்டுறது மாதிரி இருக்கும். அவங்க நடந்தாக்க அப்படி பூமி அதிர்றது மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர். ஆனா இந்த நியாயாதிபதிகள் 1:19 சொல்லுவது, கர்த்தர் யூதாவோடு இருந்ததினால் அந்த மலை தேசத்தார் ஆகிய ராட்சசதர்களை இவர்கள் துரத்தி விட்டார்கள். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவன் இந்த யூதாவோடு கூட இருந்ததை போல தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்களாலும் ராட்சசதர்களை துரத்த முடியும், அசுத்தாவிகளை துரத்த முடியும், பேய் பிசாசுகளை துரத்த முடியும், செய்வினை மந்திர கட்டுகளை துரத்த முடியும், சத்துருவின் வல்லட்டிகளை துரத்த முடியும். ஒரு காரியத்தை கவனிக்கணும். சிலர் சொல்றாங்க, கேன்சருக்கு ஜோமன்னா ஊழியக்காரர் தான் வரும், பிசாசுக்கு பேய்க்கு ஜெபிக்கணும்னா ஊழியக்காரர் தான் வரும், அவர் ஜெபிச்சாதான். நான் என்ன சொல்றேன், ஊழியக்காரி ஜெபிக்கும் போது கேன்சர் கட்டி சரியாகுது, ஊழியக்காரி ஜெபம் பண்ணும் போது பேய் பிசாசு ஓடுதுன்னா, அந்த ஊழியக்காரர் யாரை ஆண்டவராய் வைத்திருக்கிறாரோ அந்த ஆண்டவர் தானே உங்களுக்கும் ஆண்டவர். அப்புறம் ஏன் உங்களை கண்டா பிசாசு ஓட மாட்டேங்குது, உங்களை கண்டா கேன்சர் சுகமாக மாட்டேங்குது? இதுக்கு என்ன காரணம்? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அதுக்கு ரகசியம் ஒண்ணுதான். தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறார்கள். நாம் ஆண்டவரோடு இருக்கிறதை விட அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் மாறிட்டோம் அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பேயோ பிசாசோ செய்வினியோ மந்திரவாதமோ பில்லிசுன்யமோ மாந்திரிகமோ விழுந்து பணாவிகளோ லூசிபரோ எதுவானாலும் இந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி உங்களால் துரத்த முடியும். திரும்பவும் சொல்றேன், நீங்கள் தேவனோடு போய் இருந்து கொள்வதை விட தேவன் உங்களோடு கூட இருக்கிற அனுபவமா என்னைக்கு தலைகீழ் அந்த அனுபவம் மாறுதோ அன்று முதல் நீங்கள் தேவனுடைய வல்லமையான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். வல்லமையான பாத்திரமாய் ஆண்டவருக்காக பயன்படுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்றாங்க. நான் தப்புன்னு சொல்ல. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருங்க, கிறிஸ்துவுக்காக இருங்க, கிறிஸ்துவோடு இருங்க, ஆண்டவரோடு போய் ஒட்டிக்கோங்க, அது தப்புன்னு சொல்ல. ஆனா அதை விட ஒரு முதிர்ந்த அனுபவம், ஆண்டவர் உங்களோடு இருக்கக்கூடிய அளவுக்கு உங்க நிலைமை மாறிடுச்சுனாக்கா, எந்த மனுஷனையும் விட என் தேவன் இந்த யூதாவோடு இருந்து செய்த பெரிய காரியத்தை போல உங்களோடும் இருந்து அவர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். எனக்கு ஆசை, இன்னைக்கு யூதாவை குறித்து எடுக்கிறோமே,
யாரும் எடுக்காதவைகளை எடுக்க வேண்டும், யாரும் சொல்லாத வேத பகுதிகளை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மிகுந்த ஆவலாய் இருந்தது. அதற்காகவே தேவனுடைய கிருபையினாலே நான் சொல்கிறோம் காத்திருந்தேன், ஜெபித்தேன். அப்போ ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட சில வசனங்களை தான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிலே ரொம்ப முக்கியமான சில காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 11:12. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஓசியா 11:12 ரொம்ப அருமையான ஒரு வசனம். எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோ வெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யூதாவோ வெனில் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த யூதா எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், தேவனோடு கூட இருந்து அரசாளுகிறவனாய் இருக்கிறான். அரசாண்டு. அந்த ஓசியா 11:12 ரொம்ப தெளிவா சொல்லுது, அரசாண்டு என்று அர்த்தம். இந்த அரசாண்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அரசாண்டு என்பது எதை குறிக்கிறது? எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 22:11. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு. இப்போ இந்த அரசாண்டு என்பது எதை குறிக்கிறது? இந்த யூதாவுக்கு முன் யாரோ ஒருத்தர் அரசாண்டு இருக்கிறார். அந்த அரசாண்டு அதே இடத்துல இவர் அரசாளு. அப்படின்னா இவருடைய தகப்பனுடைய அரசாட்சி மகனுக்கு வருகிறது. அதைத்தான் ஓசியா 11:12 பார்க்கிறோம். அவன் தேவனோடு அரசாண்டு என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனோடு அரசாளுதல் என்பது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. அவ்வளவு எளிதாக எல்லாராலும் முடியாது. தேவனோடு அரசாண்டு என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் செய்து முடித்ததை யூதா செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆண்டதை போல இவன் ஆள வேண்டும். ஆண்டவர் நிர்வகித்ததை போல இவன் நிர்வகிக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்படி சர்வாதிபதியான ஒரு அதிகாரம் இருந்ததோ அதே போல யூதாவுக்கும் அந்த சர்வாதிபதியின் அதிகாரம். அதுதான் ஆண்டவரோடு தேவனோடு அரசாளுது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு தன் சொந்த புருஷனை கட்டி ஆண்டாலே அது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறான். தான் கட்டின மனைவிய அடக்கி ஆண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள இத்தனை வருஷம் வச்சிருந்தாலே அதுவே புருஷர்களுக்கு தலையில 10 கொம்பு முளைச்ச மாதிரி. என் மனைவி எனக்கு கட்டுப்படுவா, ஓய வார்த்தை மீற மாட்டான் அப்படின்னு சொல்லி மனைவிய அரசாடுறதே பெரிய கிரீடமா நினைக்கிறான். கர்த்தர் நல்லவன். ஆனா இங்க யூதா புருஷனையும் யூதா மனைவியையும் அல்ல, அவன் தேவனோடு அரசாளுகிறான் என்று சொன்னால் அந்த தேவாதி தேவன் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து அகில உலகத்தையும் பூமியும் அதை நிறைவையும் ஆளுகிறவரா இருக்கிறாரோ அதே நிலைமை இந்த யூதாவுக்கும் அமைத்தது. அதனாலதான் அந்த ஓசியா 11:12 அழகா சொல்லுது, அவன் பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான். தேவனோடு அரசாளுகிற ஒரு ஆளுகை வேண்டும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாங்க, பூமியில கஷ்டப்படுவோம், கவலைப்படாதீங்க,
வியாதி வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க, நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க, ஐயோ சீக்கிரம் செத்து போயிருவேன்னு கவலைப்படாதீங்க. நீங்க செத்தாலும் பரலோகத்துக்கு வந்துருவீங்க, அங்க போய் நீங்க தான் ஆள போறீங்க, நீங்க தான் நியாயந்திக்க போறீங்க, நீங்க தான் சத்துரம் எல்லாம் நிர்வகிக்க போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரர்களும் போதவர்களும் ஜனங்களுக்கு உற்சாக பானத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார்கள். நல்லது, ஜனங்கள் அப்படி ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, தப்பே கிடையாது. ஆனா அந்த தேவ ராஜ்யத்தில் போய் நாம் ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஓசியா 11:12 இந்த யூதா எப்படி பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருந்தானோ அந்த உண்மையாய் இருக்கிறவர்களால் மட்டும்தான் அரசாள முடியும். ஓ, தேவனோடு அரசாள முடியும், தேவனோடு நிர்வகிக்க முடியும், தேவன் செய்ய முடிகிறதை உங்களால் முடியும். எப்போ? ஓ, யூதாவை போல பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கும். அது என்னையா? யூதா உண்மையாய் இருக்கிறான் என்று சொல்லாமல் பரிசுத்தவான்களோடு என்று சொல்லப்படுதே. இங்கு சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள் யார் என்று சொன்னால் தங்களை ஸ்திரீகளினால் கரைப்படுத்தாதவர்களும் ஓசத்திரம் இரத்த சாட்சியாய் தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர்களும் உலகத்தின் பாடுகளை தங்கள் ஜீவியத்தின் சரித்திரமாய் ஏற்றுக்கொண்டவர்களான் பரிசுத்தவான். ஆண்டவருக்காக அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறவர்கள், சத்தியத்துக்காக நெருக்கப்பட ஒப்பு கொடுக்கிறவர், ஆண்டவர் கிறிஸ்தவத்துக்காக தன்னுடைய ஜீவனையும் தருவதற்கு தயங்காத அவர்கள்தான் பரிசுத்தவான். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இடத்துலதான் இந்த யூதா எப்படி இருக்கிறான்னா உண்மையாயிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தவான்களை போல உங்களுடைய ஜீவியம் இருக்குதா? உங்களுடைய ஊழியக்காரரும் உங்க ஊழியக்கார சகோதரியும் அல்லது உங்க ஊழியக்காரரை சேர்ந்தவர்களும் குறிப்பாக இந்த சத்தியத்தை கேட்கிற ஊழியம் செய்கிற நீங்களும் கூட இந்த ஓசியா 11:12 படி பரிசுத்தவான்களுக்குரிய அந்த உண்மைத்துவத்தில் இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் கவனி. இந்த யூதா தேவனோடு அரசாளுகிறவன். இந்த யூதா பரிசுத்தவான்களுக்கு உண்மை. என்ன அழகான சாட்சி பத்தியெல்லாம், எவ்வளவு அருமையான சாட்சி பத்தியெல்லாம். இதுதாங்க இன்னைக்கு ரொம்ப தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறேன். ஓ, ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கு. நல்லது, நீ ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருங்க, ஓ ஊழியத்தில் உண்மையா இருக்கு. ஆனா அந்த ஆண்டவருக்கும் கர்த்தருக்கும் ஊழியத்துக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஊழியத்திலையும் உங்க வேலையிலையும் உங்க கூட இருக்காங்க பாருங்க கிறிஸ்தவங்க, தேவனுக்கு பயந்து உண்மையானவங்க இருக்காங்க. அதுல இருக்கணுமே உண்மை. உண்மை என்பது அதுல இருக்கணும். கர்த்தர் நல்லவன். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவன் இருதயம் படப்படத்தது அப்படின்னு இருக்குது. சில நேரத்துல நாம் செய்யற சில தவறுகள் ஓசத்திரம் நம்மை படப்படக்க வைக்கணும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம். அப்போ அந்த படப்படுக்கிற இருதயம் இருந்தாதான் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க முடியும். என்ன செஞ்சாலும் இருதயத்துல படபடப்பு கிடையாது, எதை செஞ்சாலும் நடுக்கம் கிடையாது, பயம் கிடையாது. அப்படின்னா இன்னும் பரிசுத்தவான்களோடு பக்கத்தில் நிக்கிறதுக்கு கூட அந்த தகுதி வரலன்னு அர்த்தம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். அப்போ எந்த நேரமும் இந்த யூதாவை போல ஓசத்திர பரிசுத்தவான்களிடத்தில் உண்மை. அப்படி இருந்தா நாம் தேவனோடு அரசாளுகிறவர்களாய் இருக்கு, தேவனோடு ஆளுகிறவர்களா இருப்ப. எனக்கு பிடிச்ச வசனம், அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறேன். ஓசியா 11:12 கொஞ்சம் கவனமா கவனிங்க. கர்த்தர் எப்பிராயீமர் பொய்களினாலும்
இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோ வெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாய் இருக்கு. இங்கு 3 பேரை கத்த சொன்னார். ஒன்று எப்ராயிமர், 2வது இஸ்ரவேல் வம்சத்தார், 3வது யூதா. இதுல எப்ராயிமர் பொய் நிறைந்தவர்களாயிருக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகம் நிறைந்தவர்களாயிருக்கிறார்கள். ஆனா இந்த 2 பேருக்கும் அடுத்து இருக்கிற யூதாவோ தேவனோடு இருக்கிறார். இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க. அதாவது இந்த ஓசியா 11:12 ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன், கொஞ்சம் ஜெபத்தோடு கவனிங்க. எப்ராயிம் பொய் நிறைஞ்சவனா இருக்கிறான், இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகம் நிறைஞ்சவங்களா இருக்காங்க, 3வது யூதாவோ தேவனோடு இருக்கான். அப்ப இது எங்க என்ன ரகசியம் இருக்குன்னா, உங்க பக்கத்துல இருக்கவங்க வாயை திறந்த பொய் பேசுறவங்களா இருக்கலாம். உங்க கூட படுக்கிறவங்களும் உங்க கூட நடக்கிறவங்களும் வஞ்சகம் இருதயம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா அவங்க கூட அல்லது பக்கத்துல இருக்கிற உங்களால அந்த சோத்திரம் பொய் இல்லாம வஞ்சகம் இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா, தேவனோடு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஒரு பக்கம் பொய்யர்கள் இருக்கட்டும், மறுபக்கம் வஞ்சகர்கள் இருக்கட்டும், ஆனா நடுவுல இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நடுவுல இருக்கு நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எங்க பாச இவங்களே எனக்கு இடர்லாம் இருக்கு, இவங்களை பார்த்தாலே நான் கெட்டு போயிருவோம் போல இருக்கு, அவங்கதான் எனக்கு இடர் கல்லா இருக்கிறாங்க நீங்க சொல்ல. நான் சொல்றேன், மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு. அப்போ பொய்யர்கள் இருந்தாலும் வஞ்சகர்கள் இருந்தாலும் நடுவிலே நீங்க அது உண்மையா இருக்கு. இதுதான் இந்த யூதாவுடைய அருமையான ஜீவியம். யூதாவை குறித்த இந்த வெளிப்பாடுகளையும் இந்த சத்தியத்தையும் இதற்கு முன்பு நீங்க பெற்றிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நீங்க அதை கேட்கறது உண்மைனாக்கா நீங்க பெரிய பாக்கியவான்கள், பெரிய சூத்திரம் தயை பெற்றவர்கள் என்று சொல்லி நான் உங்களை குறித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இப்ப அடுத்ததாக, இதுக்கு முன்பு யூதாவை குறித்து நான் சொன்னேன். இந்த யூதா யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 4ஆம் குமார். இந்த யூதா சூத்திரம் ரூபன், லேவி, சிமியோன் 3 பேருடைய சூத்திரம் சுதந்திர புத்திர பாக்கியத்தை அவர்கள் இழந்தார்கள். ஆனா அதை இவன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னேன். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த யூதா பென்யமீனுக்காக பரிந்து பேசினவன் என்று சொன்னேன். அடுத்ததாக இந்த யூதா தன் சகோதரர்களுக்காக தைரியமாய் துணிந்து பேசினவன் என்று சொன்னேன். அடுத்ததாக இந்த யூதா தன் தகப்பனுக்கு எகிப்திலே போய் ஆயத்த வேலை செய்கிறவனா இருந்தான் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பின்புதான் இந்த யூதா தேவனோடு அரசாளுகிறவனும் உண்மை உள்ளவன் என்று சொன்னேன். இவ்வளவு நற்கிரியைகள் இருந்ததுனால இந்த யூதாவை குறித்து ஆவியானவர் இப்படியாய் ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கார். இப்படியாய் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்காரு. எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எரேமியா 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனால் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. இந்த யூதாவை ஆண்டவர் கைவிடவில்லையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த யூதா ஆண்டவரால் கைவிடப்படவில்லை என்று சொல்லி எரேமியா 51:5 அழகாய் சொல்லும். யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய ஒரு உயிருள்ள சாட்சி பாருங்க. கைவிடப்படவில்லை என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஆண்டவர் அவன் கையை சொல்கிறார், ஓ இறுக பிடித்திருக்கிறார் என்று அர்த்தம், உறுதியாய் பிடித்து நடத்துகிறார் என்று அர்த்தம். அப்ப கைவிடப்படாத ஒரு அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்த வசனம்னா என்ன வசனம்? ஏசாயா 41:10. ஏசாயா 41:40 இதோ நான் வலது கையை பிடித்து இருக்கிறேன், நான் சொல்ல நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கையை பிடித்திருக்கிறவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி. ஆனா அதை விட அருமையான ஒரு வார்த்தை ஓ கர்த்தர் நல்லவர் இங்கு சொல்லுகிறது. எரேமியா 51:5 சொல்லுகிறது, யூதாவை தேவன் கைவிடவில்லை. யூதாவை தேவன் கைவிடவில்லை. கர்த்தர் நல்லவே. ஏன் யூதாவை தேவன் கைவிடவில்லை என்று சொன்னால், ஓ ஏசாயா 62:12 சொல்லுகிறது, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பேர் பெறுவாய். அல்லேலூயா. அவர்கள் பரிசுத்த ஜனமாயிருந்தார். அதனால்தான் ஆண்டவர் யூதாவை கைவிடவில்லை. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன் மனைவியை கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆனா நான் வெறுமையாய் சொல்லுவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் யூதாவை ஆண்டவர் கைவிடவில்லை என்று சொன்னால், அந்த எரேமியா 51:5 சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தருக்கு விரோதமாக இவன் அக்கிரமம் செய்யவில்லை. பரிசுத்தருக்கு விரோதமான அக்கிரமம் செய்யாததுனால ஓ கர்த்தர் நல்லவர் யூதாவை கைவிடவில்லை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்க சொல்லப்படுகிற கைவிடப்படாத யூதா யாருனாக்கா, அது ஒரு ராஜ்யபாரத்தை காட்டுகிறது. ராஜ்யபாரம் என்று சொன்னால் ஒரு தேசத்தின் ஆளுகையை காண்பிக்கிறது. அப்படியானால் இந்த பூமியிலே எத்தனையோ நாடுகளை எவ்வளோ ராஜாக்கள் ஆண்டார்கள். ஆனால் நிறைய ராஜாக்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட, யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள், குற்றம் சாட்டப்பட்டார்கள், ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள், தங்கள் உரிமைகளை இழந்தார்கள், கைதிகளாகவும் ராஜாக்கள் மாறினார். ஆனால் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்க, அவ்வளவு கலவரம் குழப்பம் நிறைந்த நாட்களிலே யூதாவோ தேவனால் கைவிடப்படவில்லை. இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான சகோதரரே, அன்பு போதக பிதாக்களே, ஓ கர்த்தர் நல்லவே, யூதா தேவனால் கைவிடப்படவில்லை என்று சொன்னால், ஆதி முதல் அந்த வரைக்கும் தேவன் யூதாவோடு கூட இருக்கிறார். எப்போதும் கூட இருந்து நடத்தினார், நடத்துகிறார் என்பது. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த யூதாவை போல அவரை கிட்டி சேர்ந்து நடக்க ஆரம்பித்தால், இந்த யூதாவை போல அவருக்கு உகந்த ஒரு ஜீவியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், நான் தைரியமாய் சொல்லுவேன், உங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு அருமையான வாலிப சகோதரர் 28 முதல் 30 வயது இருக்கும். அவர் நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறவராயிருந்தார். அவருடைய போதகருக்கும் அங்க இருக்கிற விசுவாசிகளிடத்திலும் ரொம்ப பட்சமா நல்லா பழகினார். அது மாத்திரோடு நேரம் கிடைக்கும் முதல்ல ஊழியத்தையும் செய்து கொடுத்தார். ஆக மொத்தம் அந்த சபையிலே நற்சாட்சி பெற்ற நல்ல வாலிப சகோதரர்.
28 முதல் 30 வயது இருக்கும். ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போவதற்கு பிரயாணப்பட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றார். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். அவர் போக வேண்டிய அந்த பஸ் மட்டும் வரல, மற்ற வாகனங்கள் வருகிறது போகிறதுமா இருக்கு. இப்ப ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பஸ் வரல, கொஞ்சம் அப்படி யோசிச்சவரு, இங்க வெயில நிக்கிறோம், கொஞ்சம் தள்ளி நிப்போம் சொல்லி அந்த பக்கம் போய் ஒரு சுவற்றுல சாஞ்சுக்கிட்டு ஒரு கால் மேல ஒரு காலை வச்சு ஊனிக்கிட்டு சாஞ்சி நின்னார். இவர் கொஞ்சம் தள்ளி போய் சுவற்றில சாஞ்சி நின்னார் பாருங்க. அவர் அங்கிட்டு போன அடுத்த கணம் அந்த பேருந்து நிறுத்தமானது அப்படியே இடிஞ்சி விழுந்து, ஓ கத்தரளவை இடிஞ்சி விழுந்து சுக்கு நூறாய் நொறுங்கி போனது. பலருக்கும் காயம் ஏற்பட்டு. ஆனா இவரோ ஒரு கணத்திலே தப்பி. ஏன் இதை சொல்றனா, இதுதான் தேவனால் கைவிடப்படாத அனுபவம். தேவன் யூதாவை கைவிடவில்லை என்று சொன்னா, அன்றைக்கு எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ ஆயுதங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், ஓசத்திரம் ராஜ்யங்களுக்கு வந்தது. ஆனாலும் இவனுடைய ராஜ்யம் தப்பினது என்று சொன்னால் கர்த்தர் யூதாவோடு இருந்தார். அந்த சமயத்திலே தேவன் தப்புவித்தார். இன்றைக்கும் நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை மட்டும் நம்புங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. நடக்கும்போது சோத்திரம் பண்ணுங்க, திரும்பும் போது சோத்திரம் பண்ணுங்க, படுக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, எழும்பும் போது பாட்டு பாடுங்க. எந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிங்க, எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டிருங்க. அப்படி நீங்கள் தேவனை ஆராதித்து கர்த்தரை துதித்து கொண்டிருந்தால், இந்த எரேமியா 51:5 சொல்லுகிறதை போல, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள், இது சத்தியத்திலும் சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த யூதாவை குறித்த இன்னொரு அருமையான வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு சவால் மிகுந்த வாக்கியம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 33:7 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேரப்படும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக. அல்லேலூயா. ஓ சகாயராய் இருப்பீராக. தேவனாகிய கர்த்தர் யூதாவை கைவிடாதது மட்டுமல்ல, இந்த தேவனாகிய கர்த்தர் யூதாவுக்கு நல்ல சகாயராய் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சகாயராய் இருக்கிறது என்றால் என்ன? இந்த சகாயராய் இருக்கிறது என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 22:18. என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து நெருங்கி இருக்கிறது, சகாயர் இல்லை. அப்போ தேவன் யூதாவோடு சகாயராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த சங்கீதம் 22:11 சொல்லுகிறது போல, ஓ தேவனால் கைவிடப்படாதவன், அதனால் தேவனுடைய சகாயம் கிடைத்தது. தேவன் அவனை விட்டு தூரமாய் போகவில்லை, அதனால் அவனுக்கு சகாயம் கிடைத்தது. ஆபத்து வந்தனாலும் தப்பினான், அதனால் அவனுக்கு சகாயம் கிடைத்தது. நெருக்கம் வந்த போது நெருக்கம் விலகினது, அதனால் அவனுக்கு சகாயம் கிடைத்தது. இந்த சகாயம் யூதாவோடு இருந்ததுனால தேவன் அவனை கைவிடவில்லை. நம்பர் 1. ஓ தேவன் அவனை விட்டு தூரமாகவில்லை. நம்பர் 2. ஓ தேவன் ஆபத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நம்பர் 3. ஓ தேவன் அவனை விட்டு, ஓ கர்த்தர் அவனை சத்துருவானவன் நெருங்குவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. நம்பர் 4. இந்த தேவன் சகாயராய் இருந்ததுனால
இந்த யூதாவுக்கு இந்த சங்கீதம் 22:11 படி 4 பாதுகாப்பு கிடைத்தது ஐயா. ஓ, 4 பாதுகாப்பு. அப்ப சகாயர் என்று சொன்னால் 4 பக்கத்தில் நின்று காக்கிறவர் என்றார். தேவ ஊழியக்காரனாகிய நான் இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்திலும் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் ஆரம்பத்திலிருந்து உண்மையாயிருக்கிற ஒரு கூட்டம் எனக்கு நல்லா தெரியும். எல்லாருமே எனக்கு பிரியமானவங்க தான். இவங்க கெட்டவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க ரொம்ப தூரமானவங்கன்னு கிடையாது. ஆனா கணக்கெடுப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த கணக்கெடுப்பின்படி நிதானித்து பார்க்கும்போது இந்த ஊழியம் ஆரம்பித்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நீடித்திருக்கிறவர்களும், அன்று முதல் இன்றளவும் ஊழியக்காரன் மீது பட்சமும் பரிதாபம் உள்ளவர்களும், இந்த ஊழியத்துல என்னைக்கு உள்ள வந்து நுழைஞ்சாங்களோ, என்னைக்கு சேர்ந்தாங்களோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நேசம் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் பாருங்க. ஓ, அவர்களுக்கு இந்த 4 பகுதி பாதுகாப்பான சகாயத்தை அவர் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் இந்த ஊழியத்தை இந்த சங்கீதம் 22:11 சொன்ன மாதிரி, ஓ, சில விட்டு போக வேண்டிய நேரம் வந்தது, ஆனால் விட்டு போகாமல் இருந்தாங்க. ஓ, இதை விட்டுட்டு தூரமாய் போக வேண்டிய கட்டாயம் வந்தது, ஆனால் அவர்கள் தூரமாய் போகாதிருந்தாங்க. இந்த ஊழியத்தில் இருந்தபோது ஆபத்து வந்தது, ஆபத்து வந்தாலும் இந்த ஊழியத்தில் இருந்தாங்க. இந்த ஊழியத்துல ஊழியக்காரன் மூலமாகவும் ஸ்தானாபதிகள் மற்ற கண்காணிகளோடு நெருக்கம் அவர்களுக்கு நேரிட்டது. நெருக்கம் வந்தாலும் இங்க இருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த யூதாவுக்கு தேவன் எப்படி சகாயரா இருந்தாரோ, ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உபாகமம் 33:7 படி அந்த சகாயராய் தேவன் இருந்த போது 4 பக்கத்தின் காக்கிறவராய் இருந்த கர்த்தர் இந்த ஊழியத்தில் உண்மையாய் இருந்தவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும், இந்த ஊழியத்தில் ஆரம்பம் முதல் தொடர்ந்தவர்களுக்கும் தொடருகிறவர்களுக்கும், ஓ, இந்த ஊழியக்காரனை நேசித்தவர்களுக்கும் நேசிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், ஓ, என் தேவன் இந்த உபாகமம் 33:7 படி அவர்களுக்கு சகாயராயிரு. அந்த சகாயருடைய நாணத்தனையான பாதுகாப்பு உங்களுக்கு வரும். கர்த்தர் நல்லவே. நீங்கள் விட்டு விலக வேண்டியது வந்தாலும் விலகாதபடி நிலைத்து நிற்க உதவி செய்வார். தூரமாக வேண்டிய கட்டாயம் வந்தாலும் தூரமாய் போகாதபடி கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் அதிலிருந்து தேவன் பறந்து காக்கிற பட்சியாய் பாதுகாப்பார். ஓ, நீங்க நெருங்கி வரும்போது சத்துருவானவனை நெருக்கினால் அந்த சத்துருவானவனை தேவன் வல்லட்டிக்கு ஒப்பு கொடுத்து உங்களையோ பாதுகாப்பார். இப்படிப்பட்ட நல்ல பாதுகாப்பு இந்த யூதாவுக்கு கிடைத்ததை போல உங்களுக்கும் கிடைக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடைசியாய் இந்த யூதாவை குறித்த அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த யூதாவை குறித்து நான் பைபிளை கொஞ்சம் பரட்டி படிச்சிட்டு இருக்கும் போது நிறைய நூதன வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தேன். யூதாவை குறித்து சில நூதனமான வார்த்தைகள், ஓ, கர்த்தர் நல்லவே, அதிலே வித்தியாசமான சில வார்த்தைகளும் காணப்பட்டது. அந்த நூதனமான மற்றும் வித்தியாசமான அந்த தேவ வார்த்தைகள்ல ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம், ஓ, கர்த்தர் நல்லவர், 1வது வசனம். ஏசாயா 48:1 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்கள்,
இப்ப யூதாவை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாவே நீ ஒரு சுரக்கிறவன். ஓ யூதாவே, உன் தேசம் ஒரு சுரக்கக்கூடியது. சுரந்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சுரந்த என்று சொன்னாலே ஓ நல்ல அடி தண்ணீர் மேலே எழும்பி வருகிறதை காண்பிக்கிறது. இந்த சுரந்து வருதல் பரிபூரணத்தை காண்பிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 73:10. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தண்ணீர் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். இப்போ இந்த யூதாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, ஓ உன்னிலிருந்து அநேக சுரந்து வருவார்கள்னாக்கா, எப்பெல்லாம் தண்ணியில நினைக்கிறியோ அப்ப தண்ணி வரும், எப்பெல்லாம் தாகம் எடுக்க நினைக்கிறியோ அப்போ உனக்கு தாகம் தீர்க்கும், எங்க ஆறு ஓடலன்னு சொல்றியோ இங்க உனக்கு நீரூற்று உண்டாகும், நீ தோண்ட தோண்ட தண்ணீர் வரும், வெட்ட வெட்ட வெள்ளம் வரும், எடுக்க எடுக்க நீர் ஊற்று வரும். அப்ப சுரந்து வருதல் என்பது எடுக்க எடுக்க வற்றாமல் வந்து கொண்டிருப்பது. அதற்கு பேர்தான் பரிபூரணம். இந்த யூதாவை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த பரிபூரணத்தினால் ஆசீர்வதித்தார் ஐயா. அந்த பரிபூரணம் இந்த யூதாவுக்குள் காணப்பட்டது ஐயா. சுரக்கிற அனுபவம் அவனுக்குள் இருந்தது. சுரக்கிற கிருபையை தேவன் கொடுத்தார். ஒரு ரகசியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், ஜெபிக்கிற நேரம் ஆகிவிட்டது. நீங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னா, தேவன் நீங்கள் தேவனோடு இருக்கிறதை விட தேவன் உங்களோடு இருக்கிறார் உண்மை அப்படின்னாக்கா, ஓ அந்த கர்த்தருடைய வசனத்தை நீங்க நம்பி வசனத்தின்படி வாழ்றவங்க அப்படின்னாக்கா, உங்களுக்குள் ஒரு சுரக்கிற தன்மை இருக்கும். எப்படிப்பட்ட சுரக்கிற தன்மை? கர்த்தர் நல்லவன். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் தீரும் போது தீரத்துக்கு முன்னாடி அடுத்த பொருள் அங்க வரணும். ஒரு சேலை இருக்குது, அந்த சேலை நல்ல சேலை, அது விசேஷத்தை கட்டுறதுக்காக வச்சிருக்கீங்க. ஆனா கட்டி கட்டி அந்த சேலையே கிழிய வேண்டிய நேரம் இத்து வருது அப்படின்னால, ஓ அது கிழியறதுக்கு முன்னாடியே அடுத்து இன்னொரு சேலை வரணும். ஓசத்துல கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணம் தீர்ந்த பிறகு அப்படியே உட்கார்ந்து அழுவதில்லை, அது தீருகிற நேரத்துல அடுத்து இன்னொரு பணம் வந்து முன்கூட்டியே வரணும். அதாவது வேர் அறுப்புண்டு போகாமல் கொஞ்சம் இருக்கும் போதே இன்னும் ஒண்ணு முளைக்கிறது, கொஞ்சம் கிடைக்கும் போதே இன்னும் கொஞ்சம் வந்து சேருவது. ஆக மொத்தம் அழிஞ்சு போகாம பட்டு போகாம அந்த இடத்துல ஒரு பொருள், ஒரு பொருளாதாரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுபிச்சம் இருந்து கொண்டே இருப்பதற்கு பேர் தாங்க சுரந்து வருதல். இன்னைக்கு உங்க குடும்பத்துல இந்த அனுபவம் இருக்கான்னு பாருங்க. ஓ சோத்திரம், இருக்கிறத காலி பண்ணிட்டு ஐயோ வெறும் கையோடும் பசியோடும் பட்டினியோடு இருந்துகிட்டு இனி கர்த்தர் கொடுத்தால் சாப்பிடுவேன் என்பது சுரந்து வருகிற ஆசீர்வாதம் அல்ல. சுரக்கிற அனுபவம் என்பது ஒன்று தீருவதற்கு முன்பாகவே இன்னொன்னு வரணும், ஒன்று போவதற்கு முன்பாகவே இன்னொன்னு வரணும். 5 அப்பத்தையும் சில மீனை எடுத்து ஆசிரிச்சு கொடுத்தாரு. கொடுத்ததை தூக்கி கொடுத்துட்டான். அடுத்த பார்த்தா இன்னொரு அப்பம் இருக்கு, மீன் இருக்கு. அப்புறம் அதை தூக்கி கொடுத்துட்டான். திரும்ப பார்த்தா வேற அப்பம் இருக்கு, வேற மீன் இருக்கு. அப்புறம் அதை தூக்கி கொடுத்துட்டான். திரும்ப பார்த்தா வேற. அப்ப உனக்கு கொடுக்க 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 வந்துகிட்டே இருந்த. இதுதான் சுரக்கிற அனுபவம். இந்த யூதாவுக்குள் அந்த சுரக்கும் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இப்படிப்பட்ட வித்தியாசமான, இப்படிப்பட்ட வேறு ஒருவருக்கும் இல்லாத கிருபைகளை பெற்றவன் தான் இந்த யாக்கோபின் 4ஆம் மகனாகிய யூதா. இந்த யூதாவை குறித்து இன்றைக்கு நான் சொன்னது 105% மட்டும்தான்.
இன்னும் சுரக்கக்கூடிய நிறைய மறைவிடங்கள், பொக்கிஷங்கள் யூதாவை குறித்து இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த யூதாவை குறித்த வேத பாடம் நாளைக்கும் தொடரும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால், ஆயுசு நாட்கள் அதிகரித்தால், நாளைக்கும் யூதாவை குறித்த மற்ற காரியத்தை கேட்க போகிறோம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசை. என்ன ஆசைன்னா, ஒவ்வொரு நாளும் யோசேப்பின் குடும்பம் என்கிற செய்தியை கேட்போம். அதுல நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுல தீமையானவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள் இருந்தாலுமே நாம் பார்க்கிறது நன்மையை தான் பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல நன்மையை மட்டும் தான் பேசிப்பாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா, என்னன்னைக்கு யார் யாரை குறித்து நீங்க செய்தி கேட்கிறீங்களோ அன்னன்னைக்கு அந்தந்த மனிதர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வந்து கிடைக்கும். மெயினா நீங்க அதை சுதந்திரி, நீங்க அதை பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கு யூதாவை குறித்து இவ்வளவு அழகான வாக்கியங்களை சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் உங்க தலையில வந்து எழுது. உங்க நெத்தியில உரிமை கொண்டாடப்படும். உங்க குடும்பத்தில் அப்படியே நிறைவேறணும். நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அதுதான் எனக்கு ஆசை, அதுதான் எனக்கு விருப்பம். நீங்க எப்படியாகவும் நல்ல யூதாவை போல விசேஷமானவர்களாய் மாறணும். கர்த்தர் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு தொடர்ந்து யூதாவை குறித்து இன்னும் சில ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த இந்த ராத்திரி வேளை யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே ஆண்டவரே, இன்றைக்கு நல்லவே 6ஆம் நபராகிய இந்த யூதாவை குறித்து கேட்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த யூதாவை குறித்து வித்தியாசமானது ஆண்டவரே சுத்திரம் கிருபை நிறைந்ததுமான நிறைய வசனங்களை சொல்லி இதுதான் யூதாவின் வம்சம் என்பதை விளங்க காட்டி கடைசியா ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த யூதாவை நீ கைவிடாததை போல இன்றைக்கு இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்த என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒருவரையும் அவர்கள் குடும்பங்களின் நீ கைவிடாதிருமாண்டவரே. இந்த யூதாவின் வாழ்க்கையில ஆண்டவரே சுரக்கிற அனுபவம் இருந்ததை போல அந்த பரிபூர்ணம் என்கிற ஆசீர்வாதம் இவர்களுக்கு சுரந்து கொண்டே இருக்கட்டும். வற்றாத நன்மைகள் உண்டாகட்டும். யூதாவின் சகல பாக்கியமும் கிருபையும் எங்கள் எல்லாரையும் நிரப்பட்டும். இரவில் நல்ல நித்திரை தாரும். ஆகாத சம்பாஷணைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் குழப்பங்களுக்கும் விலக்கி காத்து நல்ல நித்திரை கொடுத்து அதிகாலை இருட்டோடு ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.